வணக்கம் நண்பர்களே. வீட்டில் இருந்துக்கிட்டே தினமும் 500 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அது கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம். தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடிகையாக வலம் வரும் நடிகை மமிதா பைஜு 2017ஆம் ஆண்டு வெளிவந்த சர்வோபரி பால்கரன் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். இவர் கேரளாவில் இருக்கும் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள கிடங்காவூரைச் சேர்ந்தவர். தனது பள்ளி படிப்பை மேரி மவுண்ட் பப்ளிக் பள்ளியிலும் கல்லூரி படிப்பை கொச்சியிலும் முடித்து இவர் உளவியல் துறையில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்து வருகிறார். மமிதா திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் குறும்படத்திலும் நடித்திருக்கக்கூடியவர். மேலும் ரசிகர்கள் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தையும் பிடித்து வைத்திருக்கிறார். மலையாள திரையுலகில் இந்த ஆண்டு வெளியான பிரேமலு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை இவருக்கு பெற்றுக் கொடுத்தது. மலையாளம் மட்டுமல்லாமல் தமிழிலும் அதிக அளவு ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய இவர் ஜிவி பிரகாஷோடு இணைந்து ரெபல் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். எனினும் இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை தரவில்லை. திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய நடிகைகள் பலரும் விளம்பரங்கள், கடைத்திறப்பு விழாக்கள் போன்றவற்றில் கலந்து கொள்வது புதிய விஷயமல்ல. அந்த வகையில் நடிகை மமிதா அண்மையில் சென்னை உள்ள விஆர் மாலுக்கு திறப்பு விழாவிற்கு ஒன்று வந்திருந்தார். இந்த விஆர் மால் கடைத்திறப்பு விழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலையில் அங்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் ரசிகர்களின் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த மமிதா இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்பை ரசிகர்கள் என்ற பெயரில் சில விஷமிகள் அவர்களுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ள நினைத்ததை அடுத்து அவர்களது கை மமிதா மேல் படக்கூடாத இடத்தில் பட்டுவிட்டது. இதனால் தர்ம சங்கடத்திற்கு ஆளான நடிகை மமிதா அத்துடன் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்ததால் போலீசாரும் என்ன செய்வது என்று தெரியாமல் அசந்த நேரத்தில் கைவரிசையை காட்டிய சிலரால் தவித்து போன மமிதாவின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தற்போது கூட்டத்தில் கண்ட இடத்தில் கை வைத்து கசக்கிய நபர்களின் செயலால் தவித்த மமிதா பைஜு பற்றிய வீடியோவானது இணையத்தில் தீயாய் பரவி வருவதால் இதனை ரசிகர்கள் தொடர்ந்து பார்த்து இணையத்தில் அதிக அளவு பார்க்கப்படும் வீடியோக்களில் ஒன்றாகவே மாற்றிவிட்டார்கள். மேலும் வீடியோவை பார்த்த ரசிகர்கள் பிரபலமான நடிகைகள் வரும்போது உரிய பாதுகாப்பை முன்னெச்சரிக்கையாக செய்வதின் அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்தியுள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்படுவது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் இணையவாசிகள். மமிதா பைஜுவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் 500 ரூபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்கள்கிட்ட 30,000 ரூபா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க. உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லை. நான் கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அது மேக்ஸிமம் 2 டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க. கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம். நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா 5:30 to இல்லை 6 o'clock ஈவினிங். இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம். கண்டிப்பாக இதில் 90% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம். நாங்கள் 10 வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போனோம்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வச்சுக்கலாங்க. நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக 1000 ரூபா எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு போதுமானது 500 ரூபா. 500 ரூபாய் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 500 ரூபாயை ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க. நன்றி, வணக்கம். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.